தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற பாத யாத்திரைக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் மதாரமா கனி ஃபாரூக் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு பாஜக அரசு தொடுத்துள்ள தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாபெரும் பாத யாத்திரை முகப்பேர் மேற்கு மசூதி அருகில் தொடங்கி முகப்பேர் 7H பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கலந்து கொண்டு இந்த பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் MN ஹெக்டே, நிவேதித் ஆல்வா ஆகியோர் பாத யாத்திரையில் உடன் பங்கேற்றனர். வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் மதாரமா கனி ஃபாரூக் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக திரண்டு பாத யாத்திரையில் கலந்து கொண்டனர். இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் TB துரைராஜ், பகுதி தலைவர்கள் நஜுமா ஷெரீப், வால்டாக்ஸ் ரோடு ரமேஷ், RK நகர் சையத், சக்தி டி நாகேந்திரன், வீரா ரெட்டி, டாக்டர் முகமது ஃபாரூக், AJ காலனி சிவா, ஹரீஸ்வர், மணலி ரமேஷ், எண்ணூர் குணசீலன், MP லோகநாதன், AP ஆறுமுகம், அரவிந்த் ஆறுமுகம், சுகுமார், TV முருகன், பொன்னிரங்கம், KP துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மற்றும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்க அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தேச தந்தை மகாத்மாவின் பெயரை மட்டும் நீக்காதே. விடமாட்டோம் காங்கிரஸ்காரன் விடமாட்டோம். காந்தி பெயரை மாற்றுவதற்கு விடமாட்டோம். அடிக்காதே ஏழையின் வயிற்றில் அடிக்காதே. விவசாயி வயிற்றில் அடிக்காதே. Hey!